வணக்கம். நீரதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் அஜய் முத்துக்குமார் என்பவர் எழுத்து இயக்கத்தில் வெளிவந்துள்ள டிமாண்டி காலனி பார்ட் 2 என்கின்ற திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். இப்போ டிமாண்டி காலனி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எனக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்கிறேன். டிமாண்டி காலனி என்பது உண்மையிலேயே சென்னையில் உள்ள ஒரு இடம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டிமாண்டி என்கின்ற ஒரு போர்ச்சுகீஸ் ஒரு மர்ச்சன்ட் ஒருத்தர் 19th சென்ச்சுரியில் இருந்திருக்காரு. அவர் நல்ல வியாபாரம் நடந்திருக்கு, நல்ல பணம் நன்றாக வந்திருக்கின்றது. ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் அமைத்த இந்த குடியிருப்புகள் தான் இந்த இடம் வந்து. இது வந்து என்னென்னு பார்த்தா அவருடைய பொருளாதார நேரம் அவருடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் போய்விடுகின்றது. அதே போல் அவருடைய மகன் வந்து சின்ன வயசுலேயே அவர் இறந்து விடுகின்றான். ஸோ இது ரெண்டும் கேள்விப்பட்டு அவர் ரொம்ப மனமுடைந்து போகின்றார். வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டு அவருடைய சொத்துக்கள் நிறைய இருக்குது. சொத்துக்கள் எல்லாமே வந்து அவருடைய திருச்சபை அந்த சர்ச்சுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு அவர் இறந்து விடுகின்றார், தற்கொலை பண்ணிக்கிறாரு. அது சர்ச் என்னென்னா விற்கக்கூடாது, அவன் வந்து லீஸ் விட்டுக்கலாம், ரெண்ட் விடலாம், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனோடு அவர் கொடுத்துட்றாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனியில் மக்களாக இருந்துகிட்ருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஆழ்வார்பேட்டை இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் ரொம்ப ப்ரைமான இடம் அது. ஆனால் என்னென்னா இவங்க 3 பேர் இறந்த உடனே இந்த 3 பேருடைய ஆவிகள் அந்த ஆத்மாங்க தான் இதை சுற்றுதுன்னு சொல்லிட்டு யாரும் ரூமரை கிளப்பி விட அந்த பகுதி மக்களும் கொஞ்சம் பயந்து ஒவ்வொருத்தராக வீட்டை காலி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே வெளியேறிவிட்டார்கள். அதற்கப்புறம் பிறகு பார்த்தால் ஒரு டெசர்ட்டட் ஒரு இடமாக தான் அது இருந்தது. அதற்கு பிறகு ஆஸ் யூஷுவல் சமூக விரோத செயல்களுக்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு இடமாக இருந்தது. அப்புறம் ஒரு விசிட்டர்ஸ்க்கு கூட வந்தாங்க, அது மாதிரி பார்க்குறதுக்கு. சென்னையில் ஒரு ஹாண்டட் பிளேஸ் விசிட்டர்ஸாக வந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அங்கே இருந்த பாம்புகள் பேய்களை விட சமூக விரோத அந்த விரோதிகள் வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருந்ததுனால் அவர்களும் அப்புறம் தவிர்த்து விட்டனர் வருவதை. இப்படி இருந்தபோது சர்ச் இதை பார்த்துவிட்டு இது வேண்டாம் என்று 2015 நினைக்கின்றேன், 2015ஆம் ஆண்டு முழுவதுமாக அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அந்த இடத்த எல்லாமே. இப்போ அதை அடுத்து என்ன வரப்போகுது என்று நமக்கு தெரியவில்லை. இது வந்து உண்மை. இது ஆழ்வார்பேட் பக்கத்தில் அபிராமபுரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்னையில் ரொம்ப ஒரு பிரைமான இடம் அது. அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய இடம் இது. சரி, இப்பொழுது இந்த படத்திற்கு வருவோம். டிமாண்டி வந்து இது பாகம் 2 பாகம் 1 ஏற்கனவே வெளிவந்துள்ளது. இந்த பாகம் 2இல் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவர்கள் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், வேட்டை முத்துக்குமார் போன்றவர்கள், அருண் பாண்டியன் அவர்கள். ஸோ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்துலேயும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. அது முதல்ல சில சீன்ஸை காமிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னவென்று பார்த்தால், அருண் பாண்டியன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட சேர்மன், அவர் ஓனர் அவர் தான். அவருடைய மகன் சாம் என்கின்றவர் அவர் வந்து கேன்சரில் போராடி கொண்டு இருப்பார். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து பிரியா பவானி சங்கர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. நல்லா கேர் எடுத்து அவரை பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரே வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் கேன்சர் இருக்கும்போது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நல்ல விதமாக அவர் நன்றாக குணமடைந்து விடுகின்றார். ஸோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள், அதாவது 2009 ஜூன் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6வது மாதம் 2009 வந்து அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார். ஸோ இது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், வியப்பம், அதிர்ச்சி. நம்ம நோயிலே வந்துட்டார், நல்லா கல்யாணம் சந்தோஷமாக இருந்தோம், ஏன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லுங்க. இவருக்கு வந்து அது புரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கின்றது. இப்படியாக இருக்கும்போது அடுத்த ஒரு 6 வருடங்கள் கேப்பில் பார்த்திங்கன்னா, அதாவது 2015ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் 6ஆம் தேதி ஜூன் 6 வந்து மறுபடியும் ஒரு தற்கொலை நடக்கின்றது. இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் திறக்கிறாங்க, பிரியா பவானி சங்கர். அது அவங்க ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டிருப்பார், நல்லபடியாக திறக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தற்கொலை நடக்குன்னு தெரிகின்றது. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமார்கள் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் என்னுடைய கணவனுடைய ஆய்வுகிட்ட நான் பேசுன்னு சொல்கிறாங்க. அது அவங்க வழி செய்கிறாங்க. வழி செய்யும்போது அந்த போர்டில் எப்படி எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதி அந்த உலகத்துக்கே போய் இப்படி பண்ணுறாங்க. போய் பார்க்கும்போது அவருடைய கணவர் வந்து ஹெல்ப் என்று மட்டும் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு மேலே அவர் பேசவில்லை. ஆனால் இங்கே எழுதி முடித்தவர் பார்த்தால் இங்கே அருள்நிதியுடைய 2 முகம் 2 ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கின்றதுங்க. இப்போது முதல் பாகத்தில் அருள்நிதி வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து ஒரு கம்பியில் அப்படி குத்திட்டு விழுந்துருவார். இது என்னென்னா அவருக்கு ட்வின்ஸ், 2 என்ன சொல்லுவாங்க, ட்வின்ஸ் அவருக்கு. ஸோ அவர் ட்வின்ஸ் செகண்ட் இளையவர் தான் கீழே விழுந்திருப்பார். முதல் மூத்தவர் வந்து அவர் வந்து அவங்க அப்பாவோட தான் இருப்பார். அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர். அவர் இறக்கும்பொழுது உயிரில் வந்து 2500 கோடி அதில் வந்து இளைய மகனுக்கு கொஞ்சம் அதிகமாக எழுதி வச்சுருப்பார். தெரிஞ்ச உடனே இவர் இளைய மகனை வந்து அவங்க கோமாரி தான் இருப்பார் அவர். ஸோ அவனை வந்து செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டு இவ்வளோ வருஷமாக அவன் வந்து கோமாலே இருக்கிறான், கருணை கொலை செய்து விடலாம் என்பது போன்று இதெல்லாம் போட்டிருப்பார். அப்பொழுது தான் என்ன தெரியும்னா, இவங்க பிரியா பவானி சங்கர் குறுக்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இவருடைய முகம் வந்த உடனே ஏதோ லிங்க் இருக்கின்றது என்று சொல்லி வரும்போது இவர் வந்து அந்த தடுக்கிறாங்க.
அப்புறம் இவருக்கும் அவனுக்கும் கோபம் வருது, சண்டை வருது. அதற்கு பிறகு தான் இவங்க சொல்கிறாங்க, பாருப்பா அவர் இறந்தால் நீயே இறந்து விடுவீங்கள். அது என்னமோ காஸ்மிக் என்டாங்கிள்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா. பட் என்னென்னா ட்வின்ஸு. ஸோ அவருக்கு என்னன்னாலும் உனக்கும் ஆகும். ஏன்னா அவர் அந்த விழுந்து அந்த கம்பி குத்துன்னு சொல்கிறீங்களா, அப்போ இவருக்கும் அது போல் இருக்கும். ஸோ இவரும் புரிந்து கொண்டு, ஓஹோ அப்போ அவர் மரணம் அடைந்தால் தானும் மரணம் அடைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வார். இதற்கு பிறகு தான் இந்த இதெல்லாம் வந்து என்ன சுற்றி வருதுன்னு பார்த்தா, அன்சன் ஹீரோ ஆஃப் ஃபாலன் கிங்டம் என்ற ஒரு புத்தகம், அதற்கு ஒரு செயின் ஒன்று இருக்கும். அதில் அந்த செயின் யார்கிட்ட இருக்குதோ அதை வந்து ஒரு தீய சக்தி, ஒரு டிமன், யாரும் காமிக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒவ்வொரு 6 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த செயின் யார்கிட்ட இருக்கோ அவங்க உயிரை எடுத்துக்கிறாரு. இந்த மர்மம் வந்து இவனுக்கு தெரிய வருகின்றது. இது தெரிந்த உடனே இது என்ன, இது ஏன் இப்படி நடக்கின்றது அப்படின்ற ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. அங்கே தான் இந்த டிமாண்டிக் காலனியில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாண்டட் பிளேசஸ் தான் போக ஆரம்பிக்கின்றது. பிறகு அவங்களை வந்து ஆத்மாக்கள், கெட்ட சக்திகள்லாம் வந்து இவர்களை துரத்த ஆரம்பிக்கின்றது. இதற்கு பிறகு என்ன ஆனது, இவருக்கு பிரியா பவானி சங்கர் அவர் கண்ணோட பேச முடிந்ததா, அருள்நிதி அவர்கள் வந்து படைத்தார் என்பதெல்லாம் நீங்கள் திரைப்படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்போவுமே பேய் படம்னா 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேய் ப்ளஸ் காமெடி, அதுக்கு செட்டே இருக்காங்க அப்படியே இல்லையா. இப்போ ராகவலாரன் சொல்லியிருக்காருன்னா கோவை சாரில் மொட்டை ராஜேந்திரன் அப்படி செட்டே இருக்காங்க. இல்லைன்னா பேய்ப்படம், உண்மையான பேய்ப்படம். அது உண்மையான பேய்ப்படம்ன்றது ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், நமக்கு நிறைய காமெடி தான் நிறைய வருகின்றது. அந்த வகையில் பார்த்தால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேய்ப்படம் அப்படி தான் வருகின்றது. ஸோ அந்த காமெடி அந்த குரூப்லாம் கிடையாது. இது ஒன்று. ஸோ திரைக்கதை என்பது இந்த படத்துடைய மிக மிக ஒரு வலிமையான அம்சமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அந்த இவங்க 2 பேர் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில், அப்புறம் ஒருத்தர் செத்த இன்னொரு செத்துருவா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா. அதெல்லாம் கொண்டு வந்து லிங்க் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் அது ரொம்ப அழகாக செய்திருக்கின்றனர். ஆதலால் நமக்கு வந்து படம் ஆரம்பத்திலே முடிவு வரை கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து பார்க்கின்ற விதமாக இருக்கின்றது. இசை வந்து சிஎஸ் சாம் என்பவர் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக போட்டுலாம் நினைக்கிறேன். ஏன்னா பே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளை பயமுறுத்திக்கலாமா என்று தோன்றுகிறது. கொஞ்சம் இறைச்சலாக இருந்தது, அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. டைரக்ஷன் என்று சொல்லும்பொழுது இவர் தான் முதல் பாகம் எடுத்தவர். ஸோ இரண்டையும் கனெக்ட் பண்ணி அழகாக எடுத்து விட்டு 3வதுக்கும் வழி அமைச்சு கொடுத்துருக்கின்றார். ஸோ டைரக்ஷன் என்பது படத்தில் நன்றாகத்தான் உள்ளது. நடிப்பு என்று வரும்பொழுது அருள்நிதி அவர்கள் 2 வேஷம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு வேஷம் வந்து மோஸ்ட்லி கோமா ஸ்டேஜ் தான். ஸோ அதில் ஒன்றும் பெரிய நடிப்பு கிடையாது. இன்னொரு வேஷம் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்காக ஃபஸ்ட்டு தம்பியை கொலை பண்ணணும், சாகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அதற்கப்புறம் விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு போராடுவது, இந்த தீய சக்திகளோடு போராடுவது அப்படிலாம் வரும்பொழுது அருமையாக நடித்திருக்கின்றார். அதே போல் பிரியா பவானி சங்கர் அவர்களும் மிக அருமையாக நடித்திருக்கிறார். அவங்க தான் மெயின் இந்த பாகத்தில் அவங்க ஒரு மெயின் கேரக்டராக வராங்க. நன்றாக நடித்திருக்கின்றார். ஆக நடிப்பும் திரைப்படத்தில் நன்றாக உள்ளது. கடைசியாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்கின்ற நமது முக்கியமான கருத்துக்கு வருவோம். நமது பணம், நமது நேரம். உங்களுக்கு பேய் படம் பிடிக்கும் என்றால் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல் பேய் படம் தான், சரிங்களா. அதே போல் உங்களுக்கு இந்த டுன்னு வருது இல்லைங்களா, அது போல் இல்லாமல் அப்படியே மூஞ்சி அப்படியே விகாரமாக காண்பிப்பது, பயமுறுத்துறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மர்மம் அப்படியே போக 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 அந்த பேய் அந்த இதில் உள்ளே போகிறது பிடிக்கும் என்றால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் இல்லை. நீங்கள் இந்த திரைப்படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் ஃபஸ்ட்டு மர்மம்னு போயிட்டு அதுக்கப்புறம் பேயின்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் உள்ளே போக 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 அந்த பயம் என்பது தானாக அப்படியே வளருகின்றது. அது நன்றாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இதுவே திரைப்படத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள் மற்றும் நீலத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.